கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய படிப்பினை மிக்க அற்புதமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சில்மன் கத்அக, உங்களை யாராவது வேண்டாம் என்று வெட்டி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வஅஃபு அம்மன் லலமக, உங்களுக்கு யாராவது அநீதம் செய்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அற்புதமான 3 உபதேசங்களை முன்னிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதொரு ஹதீஸை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்பது சில்மன் கத்அக, உங்களை வேண்டாம் என்று யார் வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சேர்ந்து வாழுதல் என்பது உறவுகளோடு மட்டுமே சேர்ந்து வாழுதல் என்பதை இங்கே குறிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அடிப்படையிலேயே மனிதர்கள் மட்டும்தான் உறவுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெயரையும் ஏற்படுத்தி, இவர்கள் உடன் பிறந்தவர்கள், இவர் என்னுடைய தந்தையோடு பிறந்தவர், இவருக்கு இந்த உறவு, இவர் தாயோடு பிறந்தவர், இந்த உறவுகளுக்கு இவை பெயர் என்று உறவுகளை பேணுதல் என்கிற அடிப்படையில் மனிதன் தனித்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். பசி ஏற்பட்டால் சாப்பிடுதல், ஒரு பசியை போக்கிக் கொள்ளுதல் என்பது விலங்குகளுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதே போல் ஆபத்து வந்தால் தற்காத்துக் கொள்ளுதல் விலங்குகளுக்கும் இருக்கிறது, மனிதர்களுக்கும் இருக்கிறது. இப்படி பல்வேறு குணாதிசயங்கள் விலங்குகளும் மனிதர்களும் ஒத்து போகக்கூடிய இடத்துல மனிதன் தனித்து செயல்படக்கூடிய ஒரு அம்சமாக உறவுகள் என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. ஷரியத்தில இந்த உறவுகளை பேணக்கூடிய இடத்தில், பேணக்கூடிய விஷயத்தில் பல்வேறு வழிகாட்டுதல்களும் பல்வேறு சிறப்புகளும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஒருவர் தான தர்மம் வழங்குகிறார் என்று சொன்னால் தனித்த ஒரு மனிதனுக்கு, அதாவது முன்பின் சம்பந்தமில்லாத ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களை விட ஒரு உறவுகளுக்குள் யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மம் என்பது அவனுக்கு 2 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும். உதாரணமா, உடன் பிறந்தவர்களில் யாராவது சிரமத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் தான தர்மங்கள் வழங்க வேண்டும் என்கிற பட்சத்திலே அந்த உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு இறைவனிடத்தில் எப்படி பார்க்கப்படும் என்று சொன்னால் உறவை அனுசரித்த நன்மை என்பது கிடைக்கும், சதகா தான தர்மம் வழங்கிய நன்மை என்பதும் கிடைக்கும் என்று ஹதீசுகளில் நம்மால் காண முடிகிறது. இப்படியாக உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் பல்வேறு விதமான சிறப்புகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் தனித்த நிலையிலே பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படியானால் எப்படி பிரயாணம் செய்வது? உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தங்களை வைத்து நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள், மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்யாதீர்கள் என்று ஒரு சட்டத்தை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. இந்த சட்டதிட்டங்களும் உறவுகளை அடிப்படையாக வைத்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். மார்க்கத்தில் இது மாதிரி பல்வேறு இடங்களிலே உறவுகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலேயும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனால் சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி, காரணமில்லாத அம்சங்களுக்காக வேண்டி உறவுகள் முறித்து கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவுதான் நெருங்கி என்னுடைய உறவுகளோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எவ்வளவுதான் நெருங்கி சென்றாலும் கூட அவர்கள் என்னை விலக்கி விடுகிறார்கள், அவர்கள் என்னோடு சேர்ந்து வாழுவதில்லை, என்னோடு பேசுவதில்லை, நல்ல கெட்ட விஷயங்களில் என்னை சேர்த்துக் கொள்வதில்லை என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் சேர்ந்து வாழ சொல்லி இருக்கிறான், நீங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருங்கள். அவர்கள் உங்களை விலக்கிவிட்டாலும் கூட நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்வது அவர்களுடைய முகத்தில் சாம்பலை பூசுவதற்கு சமமானது. அவங்க வேணான்னு போறாங்க,
நீங்கள் வேண்டும் என்று செல்லுகிறீர்கள், நீங்கள் அவர்களின் முகத்தில் சாம்பலை பூசிவிட்டீர்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருங்கள், அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருங்கள். நாளை மறுமையிலே நீங்கள் அவர்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் இதற்கான விலையை கொடுக்க வேண்டும், இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கேள்வி கணக்கில் ஒண்ணு என்னன்னு சொன்னா, உறவுகளை ஏன் துண்டித்து வாழ்ந்தாய் என்பதும் கேள்வி கணக்கில் வரும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதே போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் அற்புதமான ஒரு வசனத்தை பேசுவான். வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயுஸல, அல்லாஹ் சேர்ந்து வாழுங்கள் என்று எந்த உறவை சொல்லி இருக்கிறானோ அந்த உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யுஃப்ஸிதூன ஃபில் அர்து, பூமியிலே அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள். யுஃப்ஸிதூன ஃபில் அர்து உலாஇக ஹுமுல் ஹாஸிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நாசமானவர்கள் என்பதாக திருமறையில் அல்லாஹ் நேரடியாகவே உறவை முறித்து வாழ்பவர்களை சபித்திருக்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவலையோடு யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு சில உறவுகளை சேர்ந்து வாழுமாறு சொல்லி இருக்கிறான். அதுல மிக முக்கியமானவர்கள் நாம் பெற்றெடுத்தவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், நம் உடன் பிறந்தவர்கள், இப்படியாக நெருங்கிய உறவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எல்லா நேரத்திலேயும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மாதிரியான உறவுகளிடத்தில் ஒருவர் பகைமை பாராட்டினால் அவர் எப்படிப்பட்டவர் என்று மார்க்கம் சொல்லுகிறதுனா, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் கை சேதமிக்கவர்கள் என்று அல்லாஹ் நேரடியாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். எனவே இந்த துனியாவில் நாம தேர்ந்தெடுக்க முடியாத விஷயங்களில் ஒன்று உறவு. இவர் எனக்கு உறவினராக இருக்க வேண்டும், இவர் எனக்கு உடன் பிறந்தவராக இருக்க வேண்டும் என்று நம்மால் தேர்வு செய்ய முடியாது. மாறாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தவர்கள் தான் இந்த மண்ணில் உறவினர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை சேர்ந்து வாழுமாறு சொல்லியிருக்கிறான். அதை நாம் நிறைவேற்றுகிற பொழுது இறைவனின் கடமையை நிறைவேற்றியவர்களாகவும் கருதப்படும். அதே நேரத்தில் உறவுகளை அனுசரித்தவர்களாகவும் நமக்கு நன்மை எழுதப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இறைவனால் ஏவப்பட்ட உறவுகளை மதிக்கக்கூடியவர்களாக, அனுசரிக்கக்கூடியவர்களாக, அவர்களை நல்ல விஷயத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.